இப்படி சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் வந்த பிளேஸ் தான் மூங்கில் ரெஸ்டாரண்ட். இங்கே எல்லா விதமான சீ ஃபுட்ஸும் நமக்கு கிடைக்குங்க. ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. ஆனால் ரூஃப் டாப் ட்ரை பண்ணலாம். அது 7 o'clock போட்டு ஓப்பன் ஆகும். நல்லா இருக்கும். இங்கே அன்லிமிட்டெட் மீல்ஸ், ப்ரான், ஸ்குவிட், சொரா புட்டு, இல்லிப்பூச்சி இந்த மாதிரி சிலது ட்ரை பண்ணுங்க. மீல்ஸ் கூட நமக்கு மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம் இது எல்லாமே அன்லிமிட்டடாக கொடுத்துட்றாங்க. இதில் ஹைலைட்டு கொஞ்சம் கூட இதில் எந்த கவுச்சி ஸ்மெல்லுமே இல்லைங்க. இந்த ஃபிஷ் கட்லெட் பார்த்தீங்கன்னா 3 கட்லெட்ஸ் ஃபார் 100 rupees வாங்கியிருந்தோம். நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரான் இப்படி மற்ற ஐட்டம் எல்லாமே பர் பிளேட் 100 rupees, ஸ்குவிட் மட்டும் 150 rupeesனு வாங்கியிருந்தோம். சரிண்ணா, நீங்க சாப்பிட்ட சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? உணவு ரொம்ப நல்லா இருந்தது. ரைஸ் வைஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடுமா இல்ல சாரி தப்பா சொல்றேன். சூப்பரா இருந்துச்சு. கேட்கலையா? கேட்கல நல்ல வேலையாச்சு. சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். காசு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துருக்கு. நல்ல கம்மி காசுக்கு குடும்பமா சாப்பிட்டு ஜாலியாக இருக்கும். நம்ம ஒரு பிளேட் 100 ரூபாய் இல்லை, ஸோ அஃப்கோர்ஸ் 100 rupees இஸ் ஓகே. தாராளமாக ஓகேங்க. வீட்டில் நீங்கள் செஞ்சு நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. கடைக்கு போய் நல்லா சாப்பிடுங்க. நம்ம வீட்டில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினா பேசுவாங்க கறிக்கு ஒன்று பிரிச்சிடுவாங்க, இல்லையா கவுச்சி ஆயிடும். அதனால அது மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்காம 100 ரூபாய் ஒரு பிளேட் வாங்கி கொடுத்து வயிறு ஃபுல்லாக முட்டுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து 300 rupeesக்கு எல்லாம் வாங்குவோம். க்ளீன் பண்ணால் அது குட்டி ஆகிடும், குக் பண்ணி அது இன்னும் குட்டி ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இங்கே 100 rupeesக்கு வர்த்த ப்ரைஸ் ஒரு பிளேட் தனியாக சாப்பிட்டு போயிடலாம். இப்போ எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து உட்காந்து மெரினா பீச். படகோட்டியை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேனே, நான் தான் தான். டெசர்ட்காக அதே நாங்கள் வந்த பிளேஸ் தான் டெம்பிள். இது பஸ்ஸில் தான் இருக்கு. டெம்பிளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. எல்லாமே 10 to 50 rupees காஸ்ட். ப்ரௌனியோட ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்குது. பட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 ஒரு கேனு. அது என்ன ஃப்ளேவராக இருந்தாலும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒர்த் தான், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு காலையில் காசு இல்லாமல் நடந்து போகிற நிலைமையாச்சு. அதுதான் கஷ்டமாக இருக்குது. இந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா கொஞ்சம் லூஸ் ஆயிட்டாங்க.